மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் இன்று பதவியேற்பு. சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திராவிடர் விடுதலை கழகத்தினர் திடீர் முற்றுகை. ஆசிரம கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை நிலத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். அடகு கடைக்காரர் கொலை வழக்கில் மர்மம் நீடிப்பு. புதுவையில் வசிக்கும் வட மாநில வியாபாரிகள் அச்சத்தில் இருப்பதாக வைத்திலிங்கம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த கூட்டணி உடன்பாட்டின் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மத்தியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது நியமன எம்எல்ஏ பதவிக்கு ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருப்பதால் நியமன எம்எல்ஏ பதவிகளை நிரப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், அரசு பொறியியல் கல்லூரி தலைவர் ஜெயபால், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் ஆகியோரை நியமன எம்எல்ஏக்களாக்கும் அரசாணையை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார், சிவா, கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன், நேரு, அசோக் ஆனந்த், கார்த்திகேயன் மற்றும் வாரிய தலைவர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரவிந்தர் ஆசிரம கட்டுப்பாட்டில் உள்ள புதுவை கடற்கரை நிலத்தை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் விடுதலை கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரவிந்தர் ஆசிரமத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள புதுவை அரசுக்கு சொந்தமான அனைத்து இடங்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரை நிலத்தை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். ஆசிரமத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டிக்கிறோம் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி திராவிடர் விடுதலை கழகத்தினர் பழைய சாராய ஆலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். இதற்கு காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் திராவிடர் விடுதலை கழகத்தினர் சட்டசபையை முற்றுகையிட சென்றனர். அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இப்பிரச்சனை தொடர்பாக முடிவெடுக்க முதல்வர் ரங்கசாமியிடம் அழைத்து சென்றனர். புதுவையில் அடகு கடைக்காரர் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதால் வடமாநில வியாபாரிகள் அச்சத்தில் உள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கவலை தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மறைமலை அடிகள் சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அடகு கடைக்காரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இதுவரை எந்த குற்றவாளிகளும் கைது செய்யப்படவில்லை என்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றார். இந்த கொலை வழக்கில் இன்னமும் மர்மம் நீடிப்பதால் புதுவையில் வியாபாரம் செய்து வரும் வடமாநிலத்தை சேர்ந்த வியாபாரிகள் அச்சத்தில் உள்ளனர் என்ற வைத்திலிங்கம், இது போன்ற செயலால் வடமாநில வியாபாரிகள் மாலை 7 மணிக்குள் கடைகளை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகின்றனர் என்றார். வடமாநில வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விஷயத்தில் புதுவை வணிகர் சங்கம் ஆதரவளிக்க தவறிவிட்டதாக வைத்திலிங்கம் குறை கூறினார். புதுவை ரேஷன் கடைகளில் காலதாமதமாக அரிசி விநியோகம் செய்து வரும் நிலையில் அந்த அரிசி மக்கள் பயன்படுத்தும் அளவுக்கு தரமில்லாமல் இருப்பதாக குறை கூறினார். புதுவை முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு கொம்பாக்கத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கொம்பாக்கம் கிராம காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இலவச மருத்துவ முகாம் வியாழக்கிழமை நடைபெற்றது. காலை முதல் மாலை வரை நடத்தப்பட்ட இந்த முகாமில் கண் மற்றும் பல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவையில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன.
வைத்திய கண்ணையம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஆசிரியர் தின விழா புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசி வரவேற்றார். அறக்கட்டளை தலைவர் வைத்திய கஸ்தூரி தலைமுறையாற்றி மாணவர்களுக்கு பாடச்சுவடிகள், எழுது பொருட்கள் வழங்கினார். லயன் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன், விரிவுரையாளர் தேவி திருவளவன், பட்டதாரி ஆசிரியர் குலசேகரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இணைப்பு விழா வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சியினர் காங்கிரஸில் இணைந்தனர். ஜீவானந்தம் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி, சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பலர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சியினர் காங்கிரஸில் இணையும் நிகழ்ச்சி அருமாத்துபுரம் ரயில்வே கேட் அருகில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமை தாங்க பல்வேறு கட்சியினர் தங்களை முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் காங்கிரஸில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் அப்பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலை அறிவியல் கண்காட்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மூர்த்தி தலைமை தாங்கினார். பள்ளியின் மூத்த பட்டதாரி ஆசிரியர் சீனிவாசன் ராமதாஸ் முன்னிலை வகித்தார். கலை மற்றும் அறிவியல் பாடங்களில் காட்சி பொருட்களை தேர்வு செய்யப்பட்ட பாட வாரியாக முதல் 3 படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நடுநிலை பள்ளி பிரிவு, உயர்நிலை பள்ளி பிரிவு, மேல்நிலை பள்ளி பிரிவு என 3 பிரிவுகளாக நடந்த கலை, அறிவியல் மற்றும் ஓவியம் ஆகிய பாடங்களில் தேர்வு பெற்ற 39 மாணவர்களுக்கு துணை முதல்வர் மற்றும் முன்னாள் தேசிய விருது பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திலகவதி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். பரிசு பொருட்களை வாங்க பொருள் உதவி செய்த குளோபல் பிரிவரிஸ் பங்குதாரர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் காட்சி பொருட்கள் வைத்திருந்த 219 மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. முன்னதாக மூத்த விரிவுரையாளர் பேபி சித்ரா வரவேற்றார். முடிவில் பட்டதாரி ஆசிரியர் பாரி நன்றி கூறினார். புதுவை அருகே உள்ள துத்திப்பட்டு காட்டேரிக்குப்பம் சாலையை அகலப்படுத்தும் பணியை துணை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். சுத்துக்கேணி முதல் ஊசுடு ஏரி வரை உள்ள வாய்க்காலின் கரையில் அமைந்துள்ளதால் சாலையில் அடிக்கடி பள்ளங்கள் மற்றும் சாலை அரிப்புகள் ஏற்பட்டு பேருந்து போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது. எனவே துணை சபாநாயகர் செல்வம் இந்த சாலையை சீரமைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொண்டார். இதன் பயனாக கூனிமுடக்கு முதல் துத்திப்பட்டு பாலம் வரை மண் உறுதி நிலைப்படுத்தி 5.50 மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக ரூபாய் 90 லட்சம் செலவில் கடந்த 2013ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. தற்போது துத்திப்பட்டு பாலம் முதல் காட்டேரிக்குப்பம் கிராமம் வரை உள்ள சுமார் 3.40 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 3.80 மீட்டர் அகலம் கொண்ட இந்த சாலையை மண் உறுதி நிலைப்படுத்தி 5.50 மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக மாற்றி அமைக்க
சுமார் ரூபாய் 295 லட்சத்திற்கு அரசாணை பெறப்பட்டுள்ளது. துணை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் சுவாமிநாதன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தணிகவேல் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மைச் செய்திகள். புதுவையில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் இன்று பதவியேற்பு. சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திராவிடர் விடுதலை கழகத்தினர் திடீர் முற்றுகை. ஆசிரம கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை நிலத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். அடகு கடைக்காரர் கொலை வழக்கில் மர்மம் நீடிப்பு. புதுவையில் வசிக்கும் வடமாநில வியாபாரிகள் அச்சத்தில் இருப்பதாக வைத்திலிங்கம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.